So good evening all. So இன்னைக்கு வந்து no load current அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து no load current. ஸோ no load currentோட ஃபார்முலா என்ன அப்படின்னா no load current I0 is equal to magnetizing current IM plus loss component IL. ஸோ லாஸ் காம்போனண்ட்டும் மேக்னடைசிங் கரண்ட்டும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நோ லோடு கரண்ட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் மேக்னடைசிங் கரண்ட்டை நம்ம ஐஎம்னு ஷார்ட்டாக சொல்கிறோம், லாஸ் காம்போனண்ட்டை நம்ம ஐஎல் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறோம். லாஸ் காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை வந்து ஐஎல்னு நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். ஸோ I0 is equal to IM square plus IL square root of. ஸோ root of IM square plus IL square தான் நமக்கு என்னது நோ லோடு கரண்ட். ஸோ இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், சில ப்ராப்ளம்ஸ்லையும் நோ லோடு கரண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா I0 is equal to square root of IM square plus IL square அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து வந்து நோ லோடு கரண்ட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரோட நோ லோடு கரண்ட். ஸோ நோ லோடு கரண்ட் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எல்சி அண்ட் எல்ஒய்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்சிங்கிறது ஒன்றும் இல்லை, லென்த் ஆஃப் ஃப்ளக்ஸ் பாத் த்ரூ கோர் அண்ட் யோக். ஸோ கோர் அண்ட் யோக்கில் இருக்கக்கூடிய லென்த் ஆஃப் ஃப்ளக்ஸ் பாத் அண்ட் ALC and ATY ATC and ATY இது வந்து எப்படின்னா MMF or per meter for flux densities in core and yoke. கோருங்கிறனால சின்னு டினோட் பண்ணிக்கோம், ஏடிசி யோக்கில் வந்துங்கிறனால ஏடிஒய்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ கோர் அண்ட் யோக்கில் இருக்கக்கூடிய லென்த் என்ன, எம்எம்எஃப் பெர் மீட்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் டினோட் பண்ணியிருக்கோம், எல்சி எல்ஒய் ஏடிசி அண்ட் ஏடிஒய். ஸோ அடுத்து வந்து we can see the formula total magnetizing current. ஸோ டோட்டல் மேக்னடைசிங் கரண்ட் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஷார்ட்டாக AT0 is equal to 2 into ATC dot LC plus 2 into ATY dot LY plus MMF at joints. ஸோ ATC LC கோரில் இருக்கக்கூடியது MMF and length plus கோரில் இருக்கக்கூடிய யோக்கில் இருக்கக்கூடிய MMF plus length ரெண்டையும் போட்டு அதோட ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய MMF தான் எனது டோட்டல் மேக்னடைசிங் MMF. ஸோ ஏடிசி ஏடிஒய் வந்து எங்கேருந்து அப்டெயின் பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பிஹெச் கர்வ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்டெயின் பண்ணுவாங்க அதோட MMF பெர் மீட்டரை. ஸோ ஜாயின்ஸ் வந்து டேக்கன் அஸ் ஷார்ட் ஏர் கேப்ஸ் இன் பேரலல் வித் அயன் பாத்தோட பேரலாக இருக்கக்கூடிய ஷார்ட் ஏர் கேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் ஜாயின்ஸ் வந்து ஜாயின்ஸாக எடுத்துக்குவாங்க. ஸோ டோட்டல் MMF பேஸ்ட் ஆன் மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டோட்டல் MMF என்ன அப்படின்னா RMS வேல்யூ ஆஃப் IM இஸ் ஈக்குவல் டு AT0 பை ரூட் 2 TP. ஸோ RMS வேல்யூ ஆஃப் IM மேக்னடைசிங் கரண்ட்டோட RMS வேல்யூ வந்து என்ன அப்படின்னா AT0 டிவைடட் பை ரூட் 2 IP. ஸோ ஐபியில் டிபிங்கிறது என்னது டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி சைட், பிங்கிறது என்னது ப்ரைமரி சைட். ஸோ இஃப் நாட் சைனுசாய்டல் ரூட் 2 இஸ் ரீப்ளேஸ் பை KPK. ஸோ சைனுசாய்டலாக இல்லை அப்படின்னா ரூட் 2க்கு பதிலாக என்ன நம்ம போடுவோம்னா KPK அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ IM ஈக்குவல் நமக்கு எப்படி இருக்கும் AT0 டிவைட் பை KPK இன்ட்டு TP. ஸோ IL ஈக்குவல் என்ன இருக்கும்னா PI பை VP. ஸோ P ஈக்குவல் V இன்ட்டு IL. ஸோ PI பை VP. PIங்கிறது ஒன்றும் இல்லை, அயன் லாசஸ். ஸோ PIங்கிறது என்னது எங்கேருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா யோக் அண்ட் கோரோட வெயிட்டில் இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நோ லோடு கரண்ட் ஆஃப் 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். ஸோ 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அது மேலே இருக்க சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா 3 ATC LC ப்ளஸ் 2 ATY LY ப்ளஸ் MMF required for joints. இதுதான் என்னது டோட்டல் மேக்னடைசிங் MMF ஃபார் 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ டோட்டல் மேக்னடைசிங் MMF பெர் ஃபேஸ், ஒரு ஃபேஸில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3 ATC LC plus 2 ATY LY plus MMF required for joints divided by 3. ஸோ ஒரு ஃபேஸில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா டிவைட் பை 3 போடணும். ஸோ டோட்டல் ஃபேஸில் பார்க்கணும் அப்படின்னா 3 வந்து டிவைட் பண்ண வேண்டாம். ஸோ அதோட கரண்ட் மேக்னடைசிங் கரண்ட் IM ஈக்குவல் டு AT0 டிவைட் பை ரூட் 2 TP. ஸோ சைனஸாய்டலாக இல்லை அப்படின்னா ரூட் 2 இஸ் ரீப்ளேஸ் பை KPKன்னு ரீப்ளேஸ் ஆகும். அப்போ AT0 இஸ் டிவைடட் பை KPK இன்ட்டு TP, that is primary turns. ஸோ PIங்கிறது என்னது அயன் லாஸ் ஃபார் 3 ஃபேஸ்க்குள்ள அயன் லாஸ். IL ஈக்குவல் டு PI பை 3 இன்ட்டு VP. ஸோ கரண்ட் வந்து லாஸ் காம்போனன்ட் கரண்ட் ஈக்குவல் டு என்னது PI பை 3 இன்ட்டு VP. வேறு PIங்கிறது என்னது 3 ஃபேஸோட அயன் லாஸஸ்
ஐஎல்ங்கிறது லாஸ் காம்போனன்ட் டிவைட் பை 3 இன்ட்டு விபி. 3 எதுக்காக போடுறாங்க, இது வந்து ஒரு 3 ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு கால்குலேட் பண்ணுறதுனால நமக்கு 3 போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் டைமென்ஷன்ஸ். ஸோ இதோட ஓவரால் டைமென்ஷன், ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஓவரால் டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வென் டீலிங் வித் ஓவரால் டைமென்ஷன்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம், ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளமில் ஓவரால் டைமென்ஷன் டீல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா ஏங்கிறது என்னது width of largest stamping, டிங்கிறது என்னது diameter of circumscribing circles, அதோட diameter தான் என்ன சொல்கிறோம், நம்ம வின்னு சொல்கிறோம். அடுத்து டி, கேபிட்டல் டிங்கிறது என்னது distance between centers of adjacent limbs. டபிள்யூங்கிறது width of விண்டோவோட width. ஹெச்டபிள்யூங்கிறது விண்டோவோட ஹைட்டு அல்லது லென்த் ஆஃப் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஒய்ங்கிறது வந்து யோக்கு. ஸோ ஹைட் ஆஃப் யோக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஒய்ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து ஹைட்ஸுங்கிறது ஓவரால் ஹைட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓவர் யோக் ஆர் ஓவரால் ஹைட் ஆஃப் ஃப்ரேம். ஸோ ஓவரால் ஹைட் நம்ம என்ன சொல்கிறோம், நார்மலாக ஹைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டபிள்யூங்கிறது ஓவரால் லென்த் ஆஃப் ஃப்ரேம் which is equal to length of yoke. ஸோ ஓவரால் லென்த் ஆஃப் ஃப்ரேமும் லென்த் ஆஃப் யோக்கும் சேமாக தான் இருக்கும். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், டபிள்யூன்னு சொல்கிறோம். ஃபார் சிங்கிள் ஃபேஸ் கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டி ப்ளஸ் டபிள்யூ. அதே மாதிரி டிஒய் எப்படி இருக்கும்னா இஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். அதே மாதிரி ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்டபிள்யூ ப்ளஸ் 2 இன்ட்டு ஹெச்ஒய். டபிள்யூங்கிறது டி ப்ளஸ் ஏ. ஸோ வித் ஓவர் 2 limbs இஸ் ஈக்குவல் டு, 2 limbஸ்க்கு இருக்கக்கூடிய வித் ஓவர் 2 limbs இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஹை வோல்டேஜ் வைண்டிங். அண்ட் வித் ஓவர் 1 limb பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஹை வோல்டேஜ் வைண்டிங் அப்படிங்கிறது நம்ம டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே 3 ஃபேஸ் கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டி ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா டிடபிள்யூவாக தான் இருக்கும். டிஒய் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா ஏவாக இருக்கும். ஹைட் ஈக்குவல் டு ஹெச்டபிள்யூ ப்ளஸ் 2HYயாக இருக்கும். அண்ட் டபிள்யூ ஈக்குவல் டு 2D ப்ளஸ் கியூவாக இருக்கும். ஸோ வித் ஓவர் 3 limbஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 2D ப்ளஸ் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஹை வோல்டேஜ் வைண்டிங். அண்ட் வித் ஓவர் 1 limb பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஹை வோல்டேஜ் வைண்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஃபார் சிங்கிள் ஃபேஸ் ஷெல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டிஒய் ஈக்குவல் டு பி. ஸோ ஃபார் 3 சிங்கிள் ஃபேஸ் கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 3 சிங்கிள் ஃபேஸ் ஷெல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டிஒய் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு பியாக இருக்கும். அண்ட் ஹெச்ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 2W ப்ளஸ் 4A. ஹைச் இஸ் ஈக்குவல் டு HW ப்ளஸ் 2A. ஸோ அடுத்த டாபிக் என்னென்னா ரெகுலேஷன். ஸோ ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து வரைஞ்சிருக்காங்க இங்கே. ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் வந்து ஃபார் ப்ரைமரி சைடில் வந்து ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி சைட்னால ஆர்பி, எக்ஸ்பி, விபி, ஐபி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைமரி சைடு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆர்பிங்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ், ப்ரைமரியோட ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் வந்து எக்ஸ்பி. ஸோ இந்த வைண்டிங் இருக்குது. இந்த சைடு இருக்கும் ப்ரைமரி சைடில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடியது ஐபின்னு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் என்ன வரைஞ்சிருக்காங்க, ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ விபிங்கிறது இருக்குது. ஐபி வில் லேக்ஸ் த விபி, வோல்டேஜ் கரண்டோட லேக்ஸ் ஆகுதா லீட் ஆகுதாங்கிறத பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஸோ நோ லோடில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் அதாவது விபி ப்ரைமரி விபின் டேஷ் வந்து எப்படி இருக்கும்னா விபிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ லோடில் லோடு எதுவுமே இல்லைன்னா இங்கே கொடுக்குற வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே அப்படியே சேமாக போய்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, விபி டேஷ் ஈக்குவல் டு விபி. ஸோ இதை ஃபார் ட்ராப் இன் செகண்டரி டெர்மினல் வோல்டேஜ் ஏதாவது ட்ராப் இருந்துச்சு ஃப்ரம் நோ லோட்லேருந்து ஃபுல் லோட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேல்குலேட்டட் பை ஃபேஸர் டயக்ராம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். நோ லோட்லேருந்து ஃபுல் லோடுக்கு வந்து ஏதாவது டெர்மினல் வோல்டேஜ் வந்து ஏதாவது ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸர் டயக்ராம் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்னென்னா விபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் விபி டேஷ் ப்ளஸ் ஐபி ஆர்பி காஸ் பை ப்ளஸ் IP XP sin pi the whole square plus IP XP cos pi plus IP RP sin pi the whole square. So இங்கே வந்து theta between VP and VP dash வந்து very ஸ்மாலாக இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ VP is equal to VP dash plus IP RP cos pi plus IP XP sin pi
and Vp minus Vp dash equal to IPRP. என்ன பண்ணியிருக்கோம், இந்த Vp dash என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கோம். கொண்டு போனால் Vp minus Vp dash is equal to IPRP cos pi plus IPXP sin pi. So for per unit regulationக்கு for full load rated output powerக்கு வந்து full load output currentக்கு வந்து எப்படி இருக்கும், primary currentக்கும் full load output primary powerக்கும் பார்த்தீங்க அப்படின்னா epsilon is equal to Vp minus Vp by Vp which is equal to IPRP cos pi plus IPXP sin pi divided by Vp இருக்கும். ஸோ அதை வந்து ஷார்ட் ஆகுதுன்னா ஈட்டா காஸ் பை ப்ளஸ் ஈட்டா ஆர் காஸ் பை பை ஈட்டா பி சைன் பை அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் வந்து லார்ஜாக இருக்கும் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் பிட்வீன் விபி அண்ட் விபி டேஷ் இஸ் நாட் ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னா தென் அப்போ ஈட்டாஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா ஈட்டா ஆர் காஸ் பை ப்ளஸ் ஈட்டா எக்ஸ் சைன் பை இஸ் ப்ளஸ் 1/2 ஈட்டா எக்ஸ் காஸ் பை மைனஸ் ஈட்டா ஆர் சைன் பை த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஃபார் லார்ஜ் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் பிட்வீன் விபி அண்ட் விபி டேஷ். ஸோ தட்ஸ் ஆல். மீதி வந்து நாளைக்கு ப்ராப்ளம்ஸ் இந்த யூனிட்டில் இருக்குது, அது வந்து நாளைக்கு பார்ப்போம்.